Hi everyone. In the video embossed load stitch for U-neck basic videos playlist பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு சின்னதாக யூ ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஃபார் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ டைரெக்டாக நம்ம த்ரெட் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ண பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் த்ரெட் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. த்ரெட் ஸ்டிக் பண்ண பிறகு ஒரு 5 minutes ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். ஸோ இந்த ஸ்டெப் பிகினர்ஸ்க்காக. ஸோ நம்ம டேரெக்டாக சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். அப்படி போட தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸோ த்ரெட்டில் இருக்க அந்த எண்ட் எல்லாமே ஒட்டி வர மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு தென் ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் போட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம கம் போடாமல் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ஜிக்ஸாக் போட்டு த்ரெட் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ we can use either of this method. So without sticking glue also we can directly stitch the thread with a zigzag stitch. Next I am going to give an outline. ஸோ இப்போ அவுட்லைன் நம்ம பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவுட்லைன் கொடுங்க. இல்லைன்னா நம்ம டேரெக்டாக லோட் ஸ்டிச் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம சேம் கலர் இப்போ நான் பிங்க் கலர் த்ரெட் வச்சு லோட் போட போகிறேன். ஸோ அதனால் பிங்க் கலர் த்ரெட்டே நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்லைனுக்கும் சேம் த்ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த த்ரெட் ஏன் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் அந்த த்ரெட் வெளியே தெரியாமல் இருக்கும். இல்லைனா ஒயிட் த்ரெட் வெளியே தெரியும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது இதை மாதிரி அவுட்லைன் போட்டு நம்ம எம்போஸ் லோட் போடலாம். ஸோ நீங்கள் டிசைன்ஸில் எங்கேயாவது நம்ம எம்போஸ் லோட் போட்டிங்கனாலும் இதை மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லோட் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரு ஸ்டிச்சுக்கு மேலே தான் அந்த ஸ்மால் ஸ்டிச்சஸ் இருக்கணும். சைடில் பஞ்ச் பண்ணுறக்கூடாது. நீங்கள் பிகினிங்கில் நான் போட்டால் லோட் ஸ்டிச்சோட வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. எம்போஸ் லோடுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ லோட் போடும்போது எப்போவுமே அந்த ஷார்ட் ஸ்டிச்சஸ் பஞ்சிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சைடில் போட்டிங்கன்னா பஞ்சிங் த்ரெட் ஷேப் மாறிடும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறத விட கர்வ் பார்ட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எங்கே பஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக போடும்போது த்ரெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் இதே மாதிரி போட்டால் தான் த்ரெட் அந்த ஒயிட் த்ரெட் வெளியே தெரியாது. இல்லைனா ஒயிட் த்ரெட் வெளியே தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு பக்கத்தில் ஸ்டிச்சஸ் முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போடுங்க. அதே நேரத்தில் அந்த க்ராஸை மெயின்டைன் பண்ணுங்கள். க்ராஸ் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல ஷார்ப்பாக பெருசாகும், இன்னொரு இடத்துல சின்னதாக இருக்கக்கூடாது. நம்ம க்ராஸாக போடுற லோட் ஸ்டிச் அதே லென்த் எப்பவும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ கர்வ்ஸில் வரும்போதும் அதே லென்த் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நெக்கில் நம்ம யூ ஷேப் போடுறதுக்காக இதோ சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி போடணும்னு
காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஜஸ்ட் நார்மல் லோட் ஸ்டிச், பட் த்ரெட் வந்து தெரியாத அளவுக்கு நெருக்கமாக போடணும். கர்வ் பார்ட்டில் வரும்போதும் த்ரெட் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ வந்து ஸ்டிச்சஸ் எப்போவுமே ஒரு ஸ்டிச் நம்ம போடுற லாங் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஷார்ட் ஸ்டிச் போடுவோம்ல, அது வந்து நம்ம அவுட்லைன் வரைஞ்சிருக்கிற அந்த அவுட்லைன்லேயே ஃபாலோ பண்ணணும். அவுட்லைனை தாண்டி பக்கத்தில் நம்ம எங்கேயுமே ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த அவுட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கர்வ் பார்ட்டில் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கீழே நோட் பண்ணிக்கோங்க. ஷேப் மாறாமல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோமோ அதே ஸ்டிச்சஸை அப்படியே ரைட் சைடுக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ தட் லோட் வந்து ஃபுல் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம், ஒயிட் த்ரெட் மேக்ஸிமம் வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஜஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து லோட் போடும்போது லாஸ்ட்டில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து தெரியாது. ஸோ த்ரெட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக விழும். தட்ஸ் ஆல். நம்ம வெளியிலையும் தென் உள் பக்கமும் அவுட்லைன் கொடுத்து இந்த எம்போஸ்ட் லோட் ஸ்டிச் யூ ஷேப்பில் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உள்ளேயும் மறக்காமல் நம்ம அவுட்லைன் கொடுத்துடணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அவுட்லைன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட்ஸ் ஆல். ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்சைட்லேயும் நம்ம அவுட்லைன் போடணும். அப்படியே ஸ்டிச் கண்டினியூ பண்ணிகிட்டே போடலாம். Thank you for watching.